ஓகே, ஹாய் கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். புது வீடியோவில் உங்கள் சந்திக்கிற சந்தோஷம். ஸோ இன்றைக்கி கொட்டுக்காளி படத்துக்கு வந்திருக்கோம். எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட்லேயே இருக்கும், கமலா சினிமாஸ்க்கு வந்திருக்கோம். இந்த படம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு என்னோட பர்சனல் பாயிண்ட் ஆஃப் ரிவ்யூ. சத்தியமாக நல்லா அசந்து போயிட்டாங்க. எப்படிடா ஒரு மனுஷன் மியூசிக் இல்லாமல் இந்த கதையை கொண்டு போவார் அப்படின்னு சொல்லி நான் யோசித்தேன். பட் அல்டிமேட்டு ஆடியோ வைஸ் பார்த்தீங்கன்னா வேறு லெவலுங்க. எப்படி தான் பண்ணாங்கன்னு தெரில. அந்த ஒவ்வொரு சின்ன சின்ன நுணுக்கங்களும் நுணுக்கமான மியூசிக்ஸையுமே அவ்வளோ அழகாக போட்டிருந்தாங்க. அப்பா சூரி எங்கப்பா இருந்த இவ்வளோ நாளா நீ அப்படின்னு கேட்குற அளவுக்கு அவரோட ஆக்டிங்கில் பின்னி எடுத்துட்டாருங்க. எனக்கு சத்தியமாக வார்த்தையே வரல. நான் இப்போ தான் 4-5 இதுக்கெல்லாம் நான் ரிவ்யூ கொடுத்துட்டு வந்தேன் அந்த படத்தை பற்றி, கொட்டுக்காளி. ஸோ எனக்கு சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. ரொம்பவுமே புதுசாக இருந்துச்சு. தமிழ் சினிமாவில் ஒரு புது ஜேர்னர். ஸோ அந்த படத்தை பற்றி பார்க்கணுன்னு ஆசைப்பட்றாங்க. இதுக்கு முன்னாடி PS வினோத்ராஜத்தை கூழாங்கல் படத்தை பார்த்துட்டு அவரோட டைரக்ஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ பார்த்துட்டு வந்துட்டு அப்புறம் அந்த படத்தை பாருங்கள். இந்த படத்தை நிறைய பேர் பார்க்கும்போது உள்ள ட்ரோல் பண்ணியிருந்தாங்க, நான் சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க, நான் அதுன்னு கலாச்சிக்கிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் நமக்கு முக்கியம் இல்லை. நீங்கள் அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவர் என்ன விதத்தில் சொல்கிறாரு அப்படின்றத நீங்கள் பாருங்கள், ஓகேங்களா? ஸோ நம்ம கூட சிபி இருக்காரு. ஸோ சிபி, உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ கொட்டுக்காளிக்கு. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூனா எனக்கு இந்த படத்தில் ரொம்ப பிடிச்சது சினிமாட்டோகிராஃபி தான். சினிமாட்டோகிராஃபிங்கிறது அல்டிமேட்டாக இருந்துச்சு இந்த படத்தில். அல்டிமேட்னா இப்போ அவங்களோட வியூ, பாயிண்ட் ஆஃப் வியூ, அவர் கேமரா ஃபிக்சேஷன் அவர் எங்கெங்கே வைக்கிறது அப்படிங்கிற கரெக்டாக நோட் பண்ணி அது ஒரு ஷாட்டையும் கிளியர் கட்டாக எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் பார்க்கணும் சூரியோட ஆக்டிங். அப்பா அண்ணன் சொன்ன மாதிரி தான், ஒரு காமெடியன் சூரியா கிடையாது, ஆக்டர் சூரி. அதுவும் கோவப்படுற சீன்லாம் அது நான் ஸ்பாயில் பண்ண விரும்பலை. ஐ டோன்ட் வாண்ட் ஸ்பாயில் இட். கோவப்படுற சீனில் அவரோட ஃபேஸ் ரியாக்ஷன் அண்ட் ஃபேஸ் எக்ஸ்பிரஷன்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்குது. நீங்கள் படத்தை பார்க்கறதுனால தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் தான் இங்கே பயங்கரம். ஆமாம், பெட்டர். ஏன்னா அந்த ஆடியோ அவங்க பிரிச்சிருப்பாங்க, ஸ்பில்ட்டிங் பண்ணியிருப்பாங்களே எங்கெங்கே போயிருக்கேன்னு டால்பியில். அந்த மாதிரி அந்த ஆடியோவோட குவாலிட்டி ரொம்ப பக்காவாக இருந்துச்சு. சினிமாட்டோகிராஃபர் பற்றி நான் முக்கியமான ஒரு விஷயம் சொல்லி ஆகணும். சினிமாட்டோகிராஃபி ஒரு ஷாட் எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஷாட்லேருந்து அந்த அடுத்த சீனுக்கு போகிற வரைக்கும் இருக்க அந்த ஷாட்டு சிங்கிள் ஷாட்டு, எங்கெங்கேயோ போகுது கேமரா, ஆனால் ஸ்டெபிலைஸாக அவ்வளோ அழகாக எடுத்திருக்காங்க. எனக்கு சக்தி பண்ண நினச்சி கூட பார்க்க முடியல எப்படி இந்த மாதிரி சினிமாட்டோகிராஃப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கேமரா பின்னாடி இருக்க பிரைன் அவரோட ரிவ்யூ சொல்லுவார். ஸோ நான் ரொம்ப இழுக்காமல் மூவிக்குள்ளே போயிடலாம். ஸோ நம்ம இருக்க தேட்டர் பார்த்தீங்கன்னா கமலா தேட்டர். ஸோ இப்போ தான் வெளியே வந்தோடனே நாங்கள் ரிவ்யூ கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு சொன்னோன்னா நான் இதில் ஆக்ட்ரஸோ இல்லை சப்போர்ட்டிங் கேரக்டரோ அவங்கள பற்றிலாம் எனக்கு பேச விரும்பலை. ஜஸ்ட்டு நான் 3 பேர் தான் பேச போகிறேன். ஃபஸ்ட்டு டேரக்டர் பின்னிட்டார். ஸோ எப்படின்னா புது விதமாக இருந்தது. அதாவது எனக்கு பர்சனலாக புதுசாக இருந்தது. எப்படி சொல்கிறது, ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய இடம் இப்படியும் பண்ணலாமா, எங்களுக்கு ஒரு மீடியா ஸ்டூடெண்ட்டாக நாங்கள் சொல்லும் போது இந்த மாதிரிலாம் புது விஷயம் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். அதாவது நாங்கள் லேர்ன் பண்ணுறோம் சில விஷயத்தை அவங்கக்கிட்டேருந்து. ஸோ டேரக்டருக்கு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப். எல்லோரும் பெபிள்ஸை பற்றி நிறைய பேசியிருந்தீங்க. பட் நான் ஸ்டில் நவ், அதாவது இந்த ரிவ்யூ கொடுத்தது அப்புறம் தான் பார்ப்பேன் நம்புகிறேன். இன்னும் பார்க்கவே இல்லை. ஸோ பார்த்துட்டு இது பண்ணுறேன். சில பேர் என்ன சொல்கிறாங்க, டச் இருக்குது அப்படின்றாங்க. ஸோ நான் பார்த்துட்டு ரிவ்யூ பண்ணுறேன். லிட்ரலி பாபே அதான் சொன்னாங்க. செகண்ட் ஃபாலி ஸோ அப்படி இருந்தது. லைக் ஒரு மியூசிக் இல்லை, ஒரு சாங் இல்லை, எனக்கு இதெல்லாம் தேவையில்லை, எனக்கு இது இருந்தால் போதும். அவங்க போகிற சவுண்டு, நடக்கிற சவுண்டு, இந்த சவுண்டு இருந்தாலே போதும், இதுலேயே நான் நல்லா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி யார் பண்ணான்னு தெரில. பட் செம்மையாக பண்ணாங்க. ஏன்னா இந்த டேரக்டர் மூவியில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு யார் நடித்தாங்களோ அவங்க பேரை தவிர வேறு யார் பேரும் இருக்காது. ஸோ புது விதமாக இருந்தது. அதுக்கப்புறம் லாஸ்ட்டு கேமராமேன் வேறு மாதிரி. பாபா ஆல்ரெடி சொல்லிட்டாங்க, இருந்தாலும் நானே சொல்கிறேன். எப்படின்னா ஒரு சிங்கிள் ஷாட் தான். இப்போ இங்கேருந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களை எப்படி சொல்லலாம், ஓகே நாங்கள் இப்படி சொல்கிறோம், அப்போ தான் உங்களுக்கு புரியும். நான் படத்துலேருந்து சொல்ல விரும்பல. நான் மூவி பார்த்துட்டு கீழே வரோம், இதுதான் ஷார்ட்னா இல்லை ஒரு கட்டும் இல்லாமல் அங்கேருந்து இங்கே எடுத்துகிட்டு வர்றது சரியான இது. ஸோ எனக்கும் புதுசாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இதுலேருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, பாருங்கள் இந்த மாதிரி படத்தை. ஆல்ரெடி இந்த படம் வேறு நிறைய ஃபிலிம் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் நிறைய இடத்துல வின் பண்ணியிருக்கு. ஸோ என்னடா வின் பண்ணியிருக்கு, இந்த மூவியில் என்ன இருக்குது அப்படின்னு மைண்ட் செட்டில் தான் வந்தேன். பட் நீ நினைக்கிறோட நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி இது பண்ணாங்க. ஸோ இந்த மூவி எல்லோரும் தியேட்டரில் பார்த்தா இன்னும் நல்லாயிருக்கும். இதில் என்ன விஷயம்னா 3 பேருமே கேப்பு கண்ணாடி போட்டிருக்கோம். இதெல்லாம்
கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபைனல் ஸோ என்னன்னா பாப் வந்து 3 சேனலில் ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. பை சான்ஸ் அந்த லிங்க்கு வீடியோஸ் ஏதாச்சும் கிடச்சிதுன்னா நாங்கள் எடுத்து போட பார்க்குறோம். பட் நான் வீடியோ எடுத்துகிறேன், நான் வேணால் அதை கிளிப் ஆன் மாதிரி ஆட் பண்ணி விட்றேன். ஸோ நான் வேறு எதுவும் பேச விரும்பல, இல்லைனா உளறிடுவேன். ஸோ தேங்க்யூ. முட்டி போட்டு வீடியோ எடுக்கிற பாபுக்கு தேங்க்யூ. என் பேகை வச்சுருக்க சிபி தேங்க்யூ. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பரத்துக்கு கால் பண்ணோம், அவருக்கும் தேங்க்யூ. எங்களை ரிவ்யூ எடுத்தவங்களுக்கு அவங்களுக்கு தேங்க்யூ. எங்களை ஒரு டிரைவர் மெட்ரோ ட்ரெயினில் வந்த டிரைவருக்கு தேங்க்யூ. எல்லாருக்கும் தேங்க்யூ.